ஏடபிள்யூஎஸில் எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும். ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் கன்சோல் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லிங்க் வரும். அதில் வந்து நீங்கள் சைன்இன் கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? இதில் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண யூஸரை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இப்படி வருது. நீங்கள் வந்து எனேபிள் பண்ணலை அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஓகே, ஓடிபி போட்டு நான் லாகின் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா நம்ம அக்கௌண்ட்டை செக்யூரிட்டியாக வச்சுக்கிறதுக்காக தான். இதை வந்து நம்ம மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் லாகின் பண்ணோடனே இப்படி தான் டேஷ்போர்டு வரும். உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷனுமே வராது. நான் வந்து ரீசெண்டாக விசிட் பண்ண இது எல்லாமே இதில் வருது. ஓகேவா? நான் வந்து நீங்கள் வந்து எதுவுமே வரலன்னா ஜஸ்ட் EC2ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே இதில் வரும். ஓகே, அந்த EC2வை கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. இதில் வந்து டேஷ்போர்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணுங்கள். லான்ச் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் எதுவுமே க்ரியேட் பண்ணலன்னா இப்படி தான் வரும். ஓகேவா? அப்படி நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்வருக்கு ஒரு நேம், நான் வந்து என்னென்னா பைனரி இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு நேம் பைனரின்னு போடுறேன். இதில் வந்து நம்மளுக்கு என்ன OS தேவை அதை வந்து நம்ம சர்ச் பண்ணணும். CentOS தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ CentOSல சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து AWS மார்க்கெட்டிங் ப்ளேஸ் AMIS இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு CentOS 7 இருக்கும். இதில் வந்து CentOS 7 HVM வந்து அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கும். ஓகே, CentOS 7 இருக்குது. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து ஃப்ரீ டயர் தான். நீங்கள் வந்து 750 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு அமௌண்ட் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு யூசேஜ் வராது. ஸோ நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிளாக இல்லையான்னு பார்த்துக்கோங்க. சரியா? இது ஃப்ரீ டயர் எலிஜிபிள் தான். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு நமக்குன்னு ஒரு கீ க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்காக நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் கீக்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும். சரியா? ஜஸ்ட் நம்மளுக்கு தெரியறதுக்காக க்ரியேட் கீ பேர் கொடுத்துட்டு இது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நான் கீன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். என்னெல்லாம் கீ இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்களும் தனியாக ஒரு ஃபோல்டர் ஒரு இது தான் யூஸ் பண்ணுறீங்க, ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான், ஒரே ஒரு கீ தான்னா பிரச்சனை இல்லை. நிறையா இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் தனியாக ஒரு கீ ஃபோல்டர் வச்சுருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக நீங்கள் லான்ச் கொடுத்துடலாம். இது உடனே க்ரியேட் ஆயிரும். 30 செகண்ட்ஸுக்குள்ளே க்ரியேட் ஆயிரும். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட என்னெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகிரும். ஓகேவா? ஜஸ்ட் இதுவும் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். இது பார்த்தீங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பெண்டிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. நம்ம இது ரன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். இந்த OSஐ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பப்ளிக் IPv4 அட்ரஸ்ன்னு இருக்கா, அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெர்மினலுக்காக நான் வந்து என்னென்னா மொபைல் எக்ஸ்ட்ராமே யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு புட்டி தெரியும் அப்படின்னா புட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மொபைல்னால் கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தடாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செஷனை கிளிக் பண்ணிட்டு SSH அந்த நம்ம காப்பி பண்ண IP அதில் பேஸ்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு
இதில் வந்து டிஃபால்ட் யூசர் நேம் தான் வரும். நம்ம புதுசாக லாகின் பண்ணுறதுனால எப்போவுமே CentOSக்கு வந்து CentOS தான், உபுண்டா இருந்தால் உபுண்டுன்னு கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேவா, இது வந்து டிஃபால்ட் யூசர். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு SSH இருக்கா, இதில் வந்து கீயை வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, அந்த கீயை இதை டிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பைனரி, நான் எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் பண்ணணும் அதே லொக்கேஷனை அது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதுனால டேரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துடலாம். இதில் வந்து டெர்மினலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் டெர்மினலில் போயிட்டு இந்த பேஸ்ட் யூஸிங் ரைட் கிளிக் இதை டிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணாலே நீங்கள் பேஸ்ட் ஆயிரும். ஓகேவா, இல்லைனா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி காப்பி பேஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, இது வந்து சிங்கிள் பேஸ்ட்டில் வந்துடும். அப்புறம் SSHல இந்த SSH கீப் அலைவ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கனெக்ஷன் வந்து டெட் ஆகாமல் ஃபுல்லாக லைவ்லேயே இருக்கும். ஓகேவா, அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிங்க. இது நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெர்மினல் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, சர்வர் வந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது, அதனால் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஒரு AWS அக்கௌண்ட்டில் EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி மொபைலில் அதாவது டெர்மினலில் கனெக்ட் பண்ணுற மெத்தட். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்டேட்டுன்னு கொடுத்து சர்வரை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடோ ஆக்சஸ் வேணும். அதுக்கு நான் சூடோ போட்டுக்கிறேன். ஓகேவா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து CentOS, இது வந்து ஸ்டாண்டர்ட் யூசர், நார்மல் யூஸராக இருக்கும். இது வந்து ரூட் யூசர். ரூட் யூசர்னால் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவோம்ல விண்டோஸில், அந்த மாதிரி. ஓகேவா, இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அப்டேட் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.